ஹலோ மக்களே, நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு வழியாக கிட்டத்தட்ட 3-4 மாதம் கழிச்சு கடைசியாக பார்த்த தமிழ் படம் எதுன்ட்டு நான் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே யூடியூப்பில் போய் பார்க்குறேன். கடைசியாக நான் போட்ட தமிழ் படம் எது? வரிசையாக ஒரு 4-5 படம் வந்து மலையாள படம் தான் பார்த்தேன் இங்கே. ஏன்னா தமிழ் படம் அந்தளவுக்கு ரிலீஸும் ஆகலை. கேப்டன் மில்லர் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் படமே பார்க்கல. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பெரிய பட்ஜெட் படம் தான் ரிலீஸும் ஆகுது இங்கே சிட்னியில். கடைசியாக நான் பார்த்த தமிழ் படம் கேப்டன் மில்லர் நினைக்கிறேன். அடேங்கப்பா. அதுக்கப்புறமா நம்ம வரிசையாக மலைக்கோட்டை வாலிபனில் ஆரம்பித்து பிரம்மயுகம் அது இதுன்னு போய் கடைசியாக அந்த ஆவேஷம், நம்ம இவர் மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேஷம், அப்படி இப்படின்னு 4 மலையாள படங்க கண்டினியூஸாக. ஒரு வழியாக 2 நாள் முன்னாடி தான் மகாராஜா பார்த்தேன். விஜய் சேதுபதி படம். அது ஏன் கேட்குறீங்க? ஒரு 2 வீக்ஸாக கொரோனா, அதோட 3வது தடவை வருது கொரோனா. அது வேறு வந்து அப்படியே வீட்டில் ரெஸ்ட் குவாரண்டைன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவலில் பிஸியாக இருந்தேன். இப்போ தான் யூடியூப்பை பார்த்தேன், இது வீடியோ போட்டு மாதக்கணக்காச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். சரி, கழுதை இனிமேல் ரெகுலராக ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம படத்துக்கு வருவோம். படம் எப்படி இருக்குது அப்படி நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்லுவேன் வழக்கம் போல். படம் யாரும் பார்க்கலன்னா யாரும் பார்க்காதீங்க இந்த வீடியோவை. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இது ஞாபகம் வந்தது. முன்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக என்ன எப்போன்னா இருங்க, விக்கிபீடியாவில் பார்க்குறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2019. வெள்ளை பூக்கள் அப்படின்ட்டு ஒரு தமிழ் படம். நம்ம விவேக், லேட் விவேக், ரெஸ்ட் இன் பீஸ், காமெடியன் நடித்த படம். அது வந்து ஒரு மாதிரி நியோ நுவார் க்ரைம் த்ரில்லர் படம். அது படம் எடுத்ததே ஃபுல்லாக எல்லாமே இந்த சியாட்டில் எடுத்திருப்பாங்க. அது யூஎஸில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. இவர் சார்லிலாம் கூட நடிச்சிருப்பார். நல்ல கதை, ஆக்சுவலாக நல்ல படம். அது யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் ஆக்சுவலாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சும்மா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்து இது ரிவ்யூ வச்சு தான் போனேன். மற்ற படம் உண்மையிலே எனக்கு பிடிச்சிது. அதில் அப்படி தான் என்ன ஆகும்னா, 2 கதை அப்படி பேரலாக அப்படி காட்டிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் தெரியும் ஒரு கதை வந்து பாஸ்ட் நடக்குது, இன்னொரு கதை வந்து ப்ரெசென்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பார்க்குறேன். அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக போடாமல். ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்னால் ஒரு மாதிரி பிளாக் கலரில் போடுவாங்க, இல்லைனா இயரையே மென்ஷன் பண்ணிடுவாங்கல்ல. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக அதுவே அது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டெலிபரேட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கடைசியில் கிளைமேக்ஸ் வரும்போது அடங்கொய்யால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு ஷாக்கிங் திங். 2 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் நடக்கிற கதை மாதிரி. ஆனால் அது வந்து மச் லேட்டர், ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த இன்டர்வல் தான் வந்து அதை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு கதை. நல்லா இருந்தது படம். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஊரில் வந்து எப்படின்னா, ஒன்று எடுத்தால் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலாக பயங்கரமாக எடுக்கிறாங்க, இல்லைன்னா எடுத்தால் ஒரே பயங்கர டார்க்காக எடுக்கிறாங்க, வயலண்ட்டாக டார்க்காக. இந்த மிடில் கிரவுண்டுங்கிறதே நம்ம ஊர மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஒரு வேளை அந்த மாதிரி எடுக்கிற படம் எதுவும் ஓட மாட்டேங்குதா, நான் பார்க்காம போய்ட்றேனான்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகமாக மறுபடியும் கம்பேர் பண்ணோம். இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறைய மலையாள படம் பார்க்க ஆரம்பித்ததுனால அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான். இப்போ மலையாள படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வயலன்ஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கோரியாக, இந்த டார்க்காக, எப்போவுமே வந்து கேங் ரேப்பு, குத்து, கொலை, கதற கழுத்தறுத்து கொலை, அந்த மாதிரி இருக்காது. இவர் நம்ம இதுனா எல்ஜேபி படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அவர் என்ன படம் இது, ஒரு படம் பேர் மறந்து போகுது அடிக்கடி.
அது எப்படின்னா, எல்லாரும் ஒரு கேங்க்கும் இன்னொரு கேங்க்கும் சண்டை வரும். எல்லாம் திட்டிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, ஏய் ஊய் அப்படின்னு கத்திப்பாங்க. நாட்டு வெடிகுண்டு கூட வீசிப்பாங்க. ஆனா வந்து ஒரு மாரி குரூசம் வயலன்ஸ்லாம் அதில இருக்காது. கடைசியில வந்து எ என்ன சொல்றது? அ எல்லாருக்குமே எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அந்த வில்லேஜில ஒரு அங்கமா இருப்பாங்க. ஆனா தமிழ் சினிமால நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இதுக்குன்னே பிறவி எடுத்தவங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்குன்ட்டு குழந்தை குட்டிலாம் எதுவும் இருக்காது. பின்னாடி எல்லாம் கேங் ரேப் பண்றதுக்குன்னே ஒரு குரூப்பு சுத்திட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாரி அதாவது உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்ட்டு. நம்ம ஊர் மக்கள் அப்படிதான் பார்க்க பிரியப்படுறாங்களா என்னன்ட்டு அதுவும் எனக்கு புரியல. ஏன்னா, நான் இது வந்து எப்ப ஆரம்பிச்சது நம்ம பாலா பட்ட காலத்துலருந்து சேதுல ஆரம்பிச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். சேது, அப்புறம் பித்தாமகன், பருத்தி வீரன் அந்த மாரி அப்ப அப்ப ஆரம்பிச்சதுலருந்து அப்பத்துலருந்தே ஒரு மாரி நம்ம பயங்கர டார்க்கா சுப்பிரமணியபுரம்லாம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அது அது இன்னும் மாறல. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது அந்த வயலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகம். மத்தபடி படம்லாம் நல்லா தான் இருக்கு. கதை எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல அந்த விஜய் சேதுபதி பயங்கர ஒரு மாரி ஸ்டாய்க்கான ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. ஆங்கர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஆனா ஒரு மாரி என்ன சொல்றது? ம் அவரோட அந்த இந்த அப்ரசிவ் இது இருக்குல்ல, அந்த இந்த காஸ்ட் பேஸ்டு அது எக்ஸ்பிளிசிட்டா காட்டாம ஒரு மாரி இம்ப்ளாய்டா இது பண்ணியிருக்காங்க. அது நல்லாருக்கு. அவரோட விஜய் சேதுபதி எப்பவுமே வந்து நம்ம ஒரு மாரி அவரு இது மாரி என்ன சொல்றது? ஓவர்டு பண்ண மாட்டாரு. ஒரு பயங்கர சட்டிலா தான் இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. அதே மாரி தான் இந்த படத்துலயும் நல்லா இருந்தது. இந்த சிங்கம், புலி அவரு கேரக்டர் தான் ஒரு மாரி பயங்கர கடுப்பாயிருச்சு. அவரு கேரக்டரே அந்த மாரி தான் அவரு இது பண்ணியிருக்காங்க. அவரோட படத்துல அந்த கேரக்டர் அந்த மாரி தான் இருக்கு. அ அநேகமா அவர வந்து டைப் காஸ்ட் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல அவருக்கு நல்ல பண்ணக்கூடாது. அ ஆனா நம்ம ஊரு இண்டஸ்ட்ரி தான் அந்த மாரி ஆயிருச்சே. ஏதாவது ஒரு ரோல்ல யாராவது பண்ணிட்டா அவங்க அப்படியே டைப் காஸ்ட் பண்ணிருவாங்க. ம். மத்தபடி அந்த மியூசிக் வந்து எனக்கு பார்க்கும்போது, இந்த படம் பார்க்கும்போதே ஒரு 2, 3 படம் ஞாபகம் வந்தது. மலையாளத்தில வந்து ரெட்ட அப்டின்ட்டு ஒரு படம். அது நான் Netflixல தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அதில கிட்டத்தட்ட ஸ் இந்த படத்தில வர மாரியான சிமிலர் கிளைமாக்ஸ் தான் அந்த படம். அப்புறம் இந்த படத்தில இந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் வந்து ஒரு மாரி எனக்கு ஒரு ஈரானியன் படம் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு போன வருஷமோ, அதுக்கு முந்தின வருஷம் போன வருஷம்னு நெனைக்கிறேன். 2023 ஆமா. ஒரு பர்ஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். ஹோலி ஸ்பைடர் அப்டின்ட்டு ஒரு படம். அந்த படத்துல வர அந்த படத்துல வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து ஏன் பர்ட்டிகுலரா எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அது ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. அது ஒரு அதுல வந்து என்ன பண்ணுவான், அது ஒரு இந்த ஒ புரோட்டாகனிஸ்ட் அவன் தான் ஆன்டாகனிஸ்ட்டும் கூட அந்த படத்துல. அவன் வந்து என்ன பண்ணுவான், டெஹரான்ல இருக்கிற ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் அ வீட்டுக்கு கொண்டு வந்து அ கொலை பண்ணிருவான். கொலை பண்ணி அவங்க இது பண்ணிருவான். அவன வந்து அந்த ஊரே வந்து ஒரு மாரி கொண்டாடும். வந்து ஏன்னா அது ஒரு இந்த ரிலீஜியஸ்லி மாரல் திங் அவன் பண்றாங்கிற மாரி, கடைசியில அவனுக்கு ஒரு மாரி தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாரிலாம் போகும். ஆனா அந்த மாரி இந்த இந்த ஹண்டிங்க்கு போம்போது பேக்கிரவுண்ட்ல ஒரு மாரி ஜைன்னு ஒரு மாரி ஒரு மியூசிக் வரும். கிட்டத்தட்ட அதே அந்த 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 படத்த பார்த்துட்டு ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி போட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பேக்கிரவுண்ட் மியூசிக்கு. அதனோட ர சாயல் தெரிஞ்சது. அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு கூட தெரியல. அது என்ன விதமான மியூசிக்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்லவும் தெரியல. அது ஒரு மாரி அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மாரி ஸ்லோவா அப்படியே ஒரு மாரி உ அ கொஞ்சம் 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 கொஞ்சமா லவுட் ஆயிட்டே வந்து ஜை அப்படின்னு ஒரு மாரி முடியும் அது. அது கிட்டத்தட்ட இந்த படத்துல அதே மாரி தான் நானும் பார்த்தேன். அந்த இது அப்படிதான் இருந்தது. ம். மத்தபடி என்ன? அ இதுவே லேட்டு ஆக்சுவலா. அதான் சொன்னேனே, கொரோனானால போன வாரமே போயிருக்க வேண்டியது. இந்த வாரம் தான். இந்த வாரம் அது எப்ப ரிலீஸ் ஆச்சு? இன்னும் 2 வாரம் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் ரிலீஸ் ஆகில. கன்ஃபார்மா தெரியல எனக்கு. எப்போ ரிலீஸ் ஆச்சு? இங்க மேபி இந்தியால ஒரு டைம் ஏன்னா இங்க வந்து இந்த மாரி லோ பட்ஜெட் படம்லாம் வந்து ஓடுனா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால எனக்கு டேட் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னுலாம் கன்ஃபார்மா தெரியல. ம். நல்லா இருந்தது. புடிச்சது.
இந்த வயலன்ஸு தவிர ஆனால் அது வந்து கதைக்கு தேவைப்படுற வயலன்ஸ் தான். ஏன்னா அது அவாய்ட் பண்ண முடியாது. அனுராக் கஷ்யப் அவரோட அந்த டப்பிங் தான். அவர் நிறைய அப்பாட்டமாக தெரியுது. அவர் ஹிந்தியிலே பேசுகிறாரு ஒரு சில டயலாக்லாம். தமிழ்லேயே பேசல. அவர் ட்ரை கூட பண்ணல. எதுக்கு அது ட்ரை பண்ணிக்கிட்ட அப்படின்னு நினச்சாருன்னு தெரில எனக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் நல்லா ஓடுது போல இருக்கே. ஆல்மோஸ்ட் 4th ஹையஸ்ட் கிராசிங் மூவி ஆஃப் த இயர். ஆமாம், 4th ஹையஸ்ட் கிராசிங் மூவி ஆஃப் த இயர். 88 crores கலெக்ட் பண்ணியிருக்கு போல். ரிவ்யூஸ்லாவும் பார்த்தேன் நிறைய. நம்ம ரங்கனுக்கு இந்த படம் பிடிக்கல. அப்புறம் தான் ஆரம்பத்துலேருந்து ஆக்சுவலாக அதையும் கேட்குறீங்க. அவர் கொடுத்த ஒரு ஸ்பாய்லர் இன்டர்வியூவை பார்த்துட்டு படமே ஆக்சுவலாக கதையே எனக்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடுச்சு. படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு த்ரில் இல்லை. இதுக்கு மேலே வந்து எந்த ரிவ்யூவும் பார்க்க போகிறதில்ல நான். ஒரு இது கருடன் ரிலீஸ் ஆகிருக்கான்னு நானும் செக் பண்ணிகிட்ருக்கேன். கருடன் எதுவும் ரிலீஸ் ஆகலை போல இருக்குது. அடுத்து இந்தியன் 2 வேறு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நம்ம கல்கி வேறு ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் பெரிய பட்ஜெட் படம்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.